فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وتلك الأمثال نضربها للناس لعلهم يتفكرون. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: إن في القرآن حلالا وحراما ومحكما ومتشابها وأمثالا، فأحلوا الحلال وحرموا الحرام، فاعتبروا بالأمثال. صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன். அருமை நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இந்த திருக்குர்ஆன் மாநாட்டிலே வீற்றிருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய விழாவினுடைய தலைவர், மேடையில் வீற்றிருக்கக்கூடிய சங்கைக்குரிய உலமாக்கள், உஸ்தாதுமார்கள், ஜமாத்துல் உலமா சபையினுடைய மூத்த முன்னோடிகள், மாவட்ட மற்றும் வட்டாரங்களினுடைய மாண்பார்ந்த நிர்வாகிகள், உரையாற்றி முடித்தவர்கள், திரளாக கூடியிருக்கிற சமுதாய சொந்தங்கள், உங்கள் அனைவருக்கும் என் ஆரம்பமான அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். குர்ஆன் கூறும் உவமானங்கள் என்றொரு தலைப்பிலே நான் நிறுத்தப்பட்டிருக்கிறேன். அல் குர்ஆனின் வழி நெடுக அல்லாஹு தஆலா வான்மறையின் கருத்துக்களை மனித உள்ளங்களுக்கு சென்று சேர்க்க, அவர்களுக்கு புரிய வைக்க, எளிமையாய் அவர்களுக்கு விளக்க அல்லாஹ் பல்வேறு விதமான உவமைகளை, உவமானங்களை, உதாரணங்களை அல்லாஹ் சொல்லித் தருகிறான். திருக்குர்ஆனை மிகவும் ஆழமாக குர்ஆனுடைய அற்புதத்தை விண்டு விளக்குகிற அல்லாமா ஜலாலுத்தீன் சுயூத்தி ரஹிமஹுல்லா தங்களின் உலக புகழ் பெற்ற அல் இத்கான் ஃபி உலூமில் குர்ஆனில் குர்ஆனுக்குள்ள 45 வகையான உவமைகள் இருக்கிறது என்று எழுதுவார்கள். என்னென்ன உவமைகளை எல்லாம் அல்லாஹ் சொல்லுகிறான் என்றால், தனியாக அவைகள் கிதாபுகளாக வந்திருப்பதே இந்த தலைப்பு எவ்வளவு விரிவானது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அம்சாலுல் குர்ஆன் என்பது நிறைய பேரால் எழுதப்பட்ட ஒரு தலைப்பு. குர்ஆனுடைய உவமைகள், குர்ஆனுடைய உதாரணங்கள். உவமானம்ங்கிறது எதுக்கு சொல்றோம்? ஒரு தத்துவத்தை சாதாரணமாக புரிய வைக்க வேண்டுமானால் உதாரணம் தேவை. கற்பனையிலே இருப்பதை கண்ணுக்கு முன்னாலே கொண்டு வர வேண்டும் என்றால் உதாரணம் தேவை. அறிவிலே பதிந்து கிடப்பதை யதார்த்த நிலைக்கு நீங்கள் விளக்க வேண்டும் என்றால் உதாரணம் தேவை. சொல்லுவாங்க பொதுவா, தத்துவத்தை உதாரணம் இல்லாம சொன்னா பைத்தியம் ஆயிடுவான், தத்துவத்தை உதாரணத்தோட சொன்னா ஞானி ஆயிடுவான். தத்துவங்கள் பொதுவாக உதாரணங்களோடு தான் சொல்லப்பட வேண்டும். குர்ஆனின் வழி நெடுகிலும் அல்லாஹு தஆலா ஏராளமான உதாரணங்களை, ஓமானங்களை வைத்திருக்கிறான். எந்த விஷயத்தையும்
சும்மா லேசா புரிய வைக்கணும் அப்படின்னா ஒரு உதாரணம் வேணும். அடிக்கடி பயான்ல சொன்னது உண்டு, நீங்க கேட்டிருக்கலாம். ஷிர்க்குனா என்ன? நம்ம நிறைய விளக்கங்கள்லாம் சொல்லலாம். ஷிர்க் என்பது அப்படி இப்படி, அது இது, இறைவனுக்கு இணை வைத்தல், என்னென்னமோ சொல்லலாம். ரொம்ப சிம்பிளா புரிய வைக்கணும்னா ஒரு சின்ன உதாரணத்துல புரிய வச்சிட முடியும். ஒரு பெண் போறாங்க, கூட அவர் கணவனோட போறாங்க. அந்த பெண்கிட்ட கேட்குறாங்க, யாருமா இவர்? இந்த பெண் என்ன சொல்லணும்? இவர் என் கணவர் அப்படின்னு சொல்லிட்டா பொண்ணு நல்ல பொண்ணு. இவரும் என் கணவர், ரொம்ப விவகாரமாயிரும். ஷிர்க் என்றால் என்ன? இதுதான். உன் ரப்பு யார்? என் ரப்பு அல்லாஹ். இல்ல, அவனும் என் ரப்பு. அப்ப பிரச்சனை ஆகிறது. ஒரு பெரிய ஷிர்க் என்கிற ஒரு தத்துவத்தை விளக்குவதற்கு சிம்பிளான ஒரு உவமானம் சொல்லிவிட்டால், ஒரு உதாரணமோ உவமையோ சொல்லிவிட்டால், கற்பனையில விளங்கி வைக்கப்பட்டிருந்த ஒரு அறிவு சார்ந்த தத்துவம் கண்கூடாக நடைமுறைக்கு வந்துவிடும். அல்லாமா சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி சொன்னபடி மஅகூலை மஹ்சூஸாக மாற்ற வேண்டுமானால் மிதால்கள் வேண்டும். மஅகூல் என்றால் அறிவு சார்ந்த தத்துவம், மஹ்சூஸ் என்றால் நீங்கள் கண்ணாலே உணர்கிற, பார்க்கிற, ஜீரணிக்கிற அந்த விஷயம். எளிமைப்படுத்துவதற்கு உதாரணங்கள் தேவை. அல்லாஹ் நிறைய உதாரணம் சொல்லுகிறான். நாயை சொல்லுகிறான், கழுதையை சொல்லுகிறான், ஈயை சொல்லுகிறான், கொசுவை சொல்லுகிறான், வெட்டுக்கிளியை சொல்லுகிறான், நிறைய சொல்லுகிறான். எல்லாத்தையும் சொல்லிட்டு இந்த அற்ப பொருள்களை உதாரணமாக சொல்லுவதற்கு எனக்கு வெக்கமில்லைன்னு சொல்லிட்டான். இன்னல்லாஹ லா யஸ்தஹி அயதரிப மஸலம் மா பஊதத்தன் ஃபமா ஃபௌகஹா. ஒரு கொசுவோ அல்லது அதை விடவும் ஒரு அற்பமானதையோ உங்களுக்கு உதாரணமாக சொல்லுவதில் ரப்புக்கு வெக்கம் இல்லை. இந்த பெரிய பெரிய ஓமானங்களை எல்லாம் அல்லாஹ் கையாளல. விக்கிரகத்துக்கு தோதுவோ அந்த கேட்டகரியில தான் உதாரணம் சொல்லணும். அதனால கொசு, ஈ, யானை போல, ஒட்டகம் போல பெரிய பெரிய படைப்பெல்லாம் எடுக்கவே இல்லை. என்னன்னா கொசு போல, ஈ போல, நாயும் கழுதையும் போல யாருக்கு ஓமானம் சொல்லுகிறானோ அவங்க கேட்டகரிக்கு தகுந்த மாதிரி தானே சொல்ல முடியும். எனவேதான் அல்லாஹ் திருக்குரானில பெரிய பெரிய விஷயங்களை எடுத்து, பெரிய பெரிய படைப்புகளை எடுத்தெல்லாம் இறைவன் சொல்லவில்லை. மாறி மாறி சொல்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈ, சிலந்தி, கொசு, அதுக்கப்புறம் கழுதை, நாய், இவைகள் தான் இருக்கிறது. மிக அழகான உதாரணங்களை, ஓமானங்களை சொல்லி விக்கிரகங்களை இணைத்து பேச முடியாது. நீங்கள் குர்ஆனின் வழி நெடுகிலும் ஈமானுடைய பாடத்தை எடுத்து ஓமானங்களை தேடினால் அற்புதமான ஓமானங்கள். அந்நூர் என்று பேரொளியாய் சொல்லுவான், அல் ஹயாத் என்கிற உயிரோட்டத்தை சொல்லுவான். ஈமானுக்கு மரணத்தையும் உயிரோட்டத்தையும் சொல்லி ஈமானை உயிரோட்டம் என்பான், குஃபுரை மரணம் என்பான். ஏன் எல்லாவற்றிற்கும் மேலா ஈமானை நாம் கொண்டிருக்கிற அடிப்படையை, கலிமாவை, கஷஜரத்தின் தொய்யிபா அஸ்லுஹா சாபித்தும் வஃபர்உஹா ஃபிஸ்ஸமா, பூமிக்கடியிலே வேர் விட்டு வான் வரைக்கும் கிளைகளை படர்த்து வைத்திருக்கிற ஒரு மரத்தை போல என்று நம்முடைய கலிமாவை அல்லாஹ் சொல்லுகிறான். முஸ்லிம்கள் கொண்டிருக்கிற கலிமா தய்யிபா, குர்ஆனுடைய வார்த்தைகளில் அது ஷஜரா தய்யிபா. பெரும்பாலான முஃபஸ்ஸிரீன்கள் குர்ஆன் சொல்லுகிற இந்த மரம் பேரித்தம்பழ மரம் என்று எழுதுவார்கள். பேரித்தம்பழ மரத்தை முஸ்லிமை போல என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியாகவே சொன்ன ஹதீஸ் நாம் எல்லாம் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம். ஒரு மரமும் முஸ்லிமும் ஒன்று, எல்லா நேரமும் கனி தரும், இலைகள் விழாது, அதனுடைய அத்தனையும் பிரயோஜனம், அதனுடைய வேறு, காய், பழம், மலர், மட்டை அத்தனையும் பிரயோஜனம். அப்படிப்பட்ட ஒரு மரமும் முஸ்லிமும் ஒன்று என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசியது அந்த ஷஜரத்து தய்யிபா என்கிற குர்ஆனுடைய ஆயத்தினுடைய நீட்சி. பேரித்தம்பழ மரத்திற்கு மூமினுக்கு ஒரு வகையில்
ஆதியிலிருந்தே தொடர்பு இருக்கிறது. ஒரு சில மார்க்க அறிஞர்கள் அப்படி கூட ஒன்று கருத்தை எழுதியிருக்கிறார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாமை படைத்தது போக மிச்சமுள்ள மண்ணை தூக்கி எறிந்த போது உருவானது பேரித்தம்பழ மரம் என்று சொல்லி பேரித்தங்கனிக்கும் ஆதமுடைய மக்களுக்கும் இருக்கிற தொடர்பை எழுதுவார்கள். அல்லாஹ் முஸ்லிம்கள் கொண்டிருக்கிற கலிமாவை ஷஜரத்து தையிபா பேரித்தம்பழ மரத்திற்கு அவைகளை அல்லாஹ் ஒப்பாக சொல்லுகிறான். அதனால்தான் முஸ்லிம்களின் வாழ்க்கையில் பேரிச்சம்பழம் அப்படியே பிணைந்திருக்கும். குழந்தையை கொண்டு போய் கொடுத்தால் என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சில் படுத்தி நளினப்படுத்தி பற்களால் கடித்து குழந்தைக்கு கொடுப்பது தஹ்னீக் என்று சொல்லுகிறோமே, அது பேரித்தம்பழத்தை தான் கொடுப்பார்கள். சஹாபாக்களின் சஹர்கள் பேரிச்சம்பழம், உலக முஸ்லிம்களின் இஃப்தார்கள் பேரிச்சம்பழம், உலக முஸ்லிம்களின் சதக்கத்துல் ஃபித்ர்கள் படியளந்து கொடுக்கப்படுகிற மார்க்கத்தில் அளவு சொல்லப்படுகிற பேரித்தம்பழம், வாழ்வோடு இணைந்திருக்கிற இதை இன்னஹா மிஸலுல் முஸ்லிம், இந்த மரம் முஸ்லிம் போல என்று சொல்லுவார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குர்ஆனின் வழி நெடுகிலும் ஏராளமான உதாரணங்களை பார்க்கலாம். குர்ஆன் ஓதும் போது வர்ற உதாரணத்தை, அர்த்தம் தெரிகிற உதாரணத்தை இந்த மாதிரி தான் பார்க்க வேண்டும், படிப்பினை பெற வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், குர்ஆனில் ஹலால் இருக்கிறது, நீங்கள் அதை ஹலாலாக வையுங்கள். ஹராம் இருக்கிறது, அதை விளக்கிய வையுங்கள். குர்ஆனிலே முஹ்கம் இருக்கிறது, முஹ்கம் உறுதிபட இறைவன் தெரிவிக்கிற கருத்துக்கள், அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள். முத்தஷாபஹ் என்று பொருள் புலப்படாத அல்லாஹ் மட்டும் புரிந்து கொண்டிருக்கிற சில செய்திகள் உண்டு, அதையும் அப்படியே வையுங்கள். சொல்லிக்கொண்டே வருபவர்கள் ஃபஅ்தபிரு பில் அம்சால், குர்ஆனிலே ஓமானங்கள் இருக்கிறது, அந்த ஓமானங்களை படிப்பினைகளாக நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். திருக்குர்ஆனை ஒரு நேரத்தில் எக்கச்சக்கமான ஹாஃபிஸ்கள் திருக்குர்ஆன் விளையாடும். என்னென்ன திருக்குர்ஆனில் இலக்கியம் இருக்கிறதோ அந்த இலக்கியத்தை எல்லாம் புகுந்து புகுந்து எடுப்பார்கள். அவங்கவுங்க கேட்டகரிக்கு தகுந்த மாதிரி குர்ஆனை பயன்படுத்துறது உண்டு. நிறைய பேர் ஹாஃபிஸ்களாக இருந்த காலத்தில் பல ஆண்டுகளாக பேசிக்கிறதே குர்ஆனில் பேசிக்கிட்டாங்களாம். ஒரு காலத்தில் இவர் ஏதாவது கேள்வி கேட்கறதுனாலும் அவங்க ஏதாவது பதில் சொல்கிறதுனாலும் அது ஏதாவது ஒரு ஆயத்து, இது ஏதாவது ஒரு ஆயத்து, எப்படி செட் ஆகுங்கிறீங்களே, செட் ஆகிருக்குது நிறைய பேர்த்துக்கு வருஷ கணக்கில். நம்ம பையன் ஒருத்தர் யாரோ அழகான புள்ள ஒன்றை பார்த்துருக்காரு, ரொம்ப அழகாக இருந்திருக்கு. பார்த்த உடனே அந்த புள்ளையும் நிறைய ஆயத்தெல்லாம் தெரிஞ்சு வச்சு ஆப்ஸா போல தெரியுது. இவரும் ஆப்ஸா தான். புள்ள நல்லா இருக்கேன்னு மெதுவாக உத்து பார்த்துருக்காரு. பார்த்துக்கிட்டு பக்கத்தில் ஏதோ ஒரு ஆயத்தை ஓதுனாராம். வஸய்யன்னாஹா லின்னாதுரீன் பக்கத்தில் போய் ஓதிருக்கார். குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், வானத்தை அழகாக நாம் ஆக்கினோம். அதை அந்த புள்ளைகிட்ட போய் ஓதிருக்கிறார். ஸய்யன்னாஹா லின்னாதுரீன் அந்த புள்ள திரும்ப ஓதிருக்கு, வஹஃபித்னாஹா மின் குல்லி ஷைத்தானிர் ரஜீம். அந்த ஆயத்துக்கு பக்கத்திலேயே இந்த ஆயத்து வருது. வானத்தை அழகாக்கினோம்னு சொன்னான்ல, ஒவ்வொரு சைத்தான்கிட்ட இருந்தும் பாதுகாத்திருக்கோம். அந்த புள்ள அந்த ஆயத்தை ஓதிருச்சு. இது ஏதோ விவரமானவன் போல தெரியுது, இந்த புள்ள விவரம் போல தெரியுதுன்ட்டு மெதுவா, எனக்கு உன் மேலே ஆசையாக இருக்கு, நான் உன்னை அடையணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறத மெதுவாக சொல்லணும். ஆயத்திலேயே சொல்லியிருக்கான் அந்த ஆள், அந்த பையன். நுரீது அன்ன குல மின்ஹா ஒத்தத்தும குலூபுனா. இந்த வானத்திலிருந்து தட்டு கேட்டாங்கல்ல ஒரு கூட்டம், அந்த கூட்டம் அந்த வார்த்தை சொல்லிச்சு, சாப்பிட்லான்னு நினைக்கிறோம், மனசெல்லாம் நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிச்சல்ல. அந்த ஆயத்தை இங்கே ஓதிருக்கான் இந்த பிள்ளைகிட்ட. என்னன்னு, சாப்பிட்லான்னு நினைக்கிறோம், உள்ளமெல்லாம் நிம்மதியாக இருக்கும். அந்த புள்ள திரும்ப சொல்லிச்சான், இவன் ஏதோ நம்மளை நெருங்குற ஐடியாவில் வர்றான், மகர் கொடுத்து கல்யாணம் பண்ணி சொல்லுவோன்னு சொல்லிட்டு, லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன், நீ விரும்புகிற மாதிரி காசு கொடுத்தீன்னா எல்லாம் நடக்கும் அப்படிங்கிற கருத்தில் உள்ள குர்ஆன் வசனத்தை அது ஓதிச்சான். இப்படியே உரையாடல் போகுதுன்னு வைங்களேன். ரொம்ப சுருக்கமாக ஒரு 2 ஆயத்து மட்டும் சொல்லிக்கிறேன்.
மூணாவது மெதுவா இவன் என்கிட்ட காசு இல்லைன்னு சொல்லணும். குரான்ல ரொம்ப கஷ்டப்படுற கடனாளிகளை பத்தி ஆயத்து வருது. இவன் அதை ஓதியிருக்கான். அப்படின்னா கஷ்டப்படுறவனா இருந்தா என்ன செய்யன்னு. அந்த புள்ள இன்னொரு ஆயத்து வருது. உலாயிக்க கல் அன்ஆமி பல் ஹும் அதல். இவங்கெல்லாம் கால்நடைகளை போல ஆடு மாடு மாறுறா நீங்களான்னு சொல்லிருச்சு. இவனுக்கு கோபம், இவன் ஒத்து வர மாட்டா, நம்ம ஆசைக்கு வழியவும் மாட்டா. ரொம்ப கோபம் கடைசியில பத்துவா செஞ்சிருக்கான். இவன் என்னன்னு, லஅனத்துல்லாஹி அலைக்கி வ அலா குல்லி உன்சா, ஓம் மேலையும் எல்லா பொம்பளை மேலையும் அல்லாஹ்வோட சாபம் உண்டாகட்டும் அப்படின்னு சொன்னான்ல. மெதுவா சொல்லிச்சு அந்த அம்மா, லித கரிமித்துல் வஹதில் உன்சையைன். எப்பவுமே ஆணுக்கு பெண்ணை போல 2 பங்கு கொடுக்கணும். இவன் அல்லாஹ்வோட பத்துவன்னு சொன்னா 1 பங்கு முடியாது, ஆணை போல 2 மடங்கு கொடுக்கணும். உலாயிக்க கல் அன்ஆம், குரான்ல நிறைய இடத்துல அன்ஆமுகளை போல என்று அல்லாஹ் உதாரணங்களில் ஓமைகளில் சொல்லுவான். அன்புக்குரியவர்களே, கற்ற கல்வியை முதுகில வைத்து கொண்டு அந்த கல்வியின்படி செயல்படாதவர்களை கழுதை என்று கூறுகிறது குர்ஆன் ஜும்மா அத்தியாயத்தில். கற்ற கல்வியை கல்வியின்படி செயலாற்றாதவர்களை குறித்து, செயல்படாதவர்களை குறித்து நிறைய வசனங்கள். ஒவ்வொன்றையும் பேச திருக்குர்ஆனுடைய ஆழமான ஞானம். குர்ஆன்ல ஒரு ஆயத்துல சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் அல்லாஹ் உதாரணம் சொல்லுவான். ஆயத்தெல்லாம் மிக நீண்ட விரிவாக சொல்ல விரும்பவில்லை. ஜபத், நீரின் மேல் தோன்றுகிற நுரை. கடல் தண்ணியில, ஆத்து தண்ணியில எல்லாத்திலையும் நுரை பார்த்திருப்பீங்க. அந்த நுரை தான் அசத்தியம், கீழே இருக்கிற தண்ணீர் தான் சத்தியம். நுரை போயிரும், அது சும்மா கொஞ்ச நேரத்துக்கு முட்டை முட்டையா தெரியும், போயிரும். அந்த நுரை கீழே இருக்கிறது மட்டும்தான். நல்லா சொல்றதுன்னா, ஒரு டீ வாங்கினோம்னா இப்படி ஒரு ஆத்தி கொடுப்பான் தெரியுமா? இப்படி ஆத்தினா அரை கிளாஸ் நுரை, அரை கிளாஸ் தான் டீ. நீங்க வாயில வச்சு குடிச்சா கீழே உள்ள டீ தான் வாய்க்கு வரும். மக்களுக்கு பலன் தரக்கூடிய தண்ணீர் பூமியில தேங்கி நிற்கும், நுரை வரும், காணாமல் போகும். நுரைகளை போலத்தான் நாம குர்ஆன்ல நுரைய பத்தி சொல்லியிருக்காங்கிறத இந்த சமுதாயம் அவ்வளவு கண்டுகொள்ளதோ என்னவோ தெரியவில்லை. இன்னைக்கு நுரை சம்பந்தமாவெல்லாம் பெரிய ஆராய்ச்சி இருக்கிறது, அதுல பெரிய படிப்பெல்லாம் இருக்கு. மேல்நாடுகள்ல பபிள் பிசிக்ஸ்னு பேர் அதுக்கு, அது தனியாக படிப்பு. எது பபிள் பிசிக்ஸுங்கிறது? பாலிலே சுட வைக்கிற போது, கொதிக்கிற போது ஏற்படுகிற நுரை, தண்ணீரை கொதிக்க வைத்தால் ஏற்படுகிற நுரை, நுரை எதனால் ஏற்படுகிறது, அந்த நுரையின் போலித்தனம் என்ன, இதையெல்லாம் அந்த ஆயத்திற்கு கீழே ஆய்வுக்கு உட்படுத்தலாம். குர்ஆனிலே அல்லாஹ் எந்தெந்த உதாரணங்களை சொல்லுகிறானோ அந்த உதாரணங்கள் எல்லாம் இவ்வளவு அபாரமானவை, அபூர்வமானவை. நீங்களும் நானும் அதிகமாய் தெரிந்து வைத்திருக்கிற சிலந்தியை பற்றி குர்ஆன் சொல்லுகிறது. அல்லாஹுவை தவிர வேறு தெய்வங்களை வணங்குபவர்களை அவர்கள் சிலந்திகளை போல என்று சொல்லுகிறது. சிலந்தி வீடு கட்டுமா? அந்த வீடு இருக்கிற வீடுகளிலேயே ஆக பலவீனமான வீடு என்று குர்ஆன் சொல்லுகிறது. இத்தகதத் பைத்தா வ இன்ன அவ்ஹனல் புயூத்தி லபைத்துல் அன்கபூத். உஃப்னு ஊதுனீங்கன்னா சிலந்தி கூடு காணாம போயிடும். ஆனால் அது நினைச்சுக்குமா பிரம்மாண்டமான பாதுகாப்பு வளையத்துக்குள், கோட்டைக்குள் நாம் இருக்கிறோம்னு. இவங்க அந்த மாதிரி தான், யாரையோ நம்பி போய் பிரம்மாண்டமா இருக்கிறதா நினைச்சுக்கிறாங்க. உஃப்னு போனா ஒண்ணுமில்லை, இவங்க போயிடுவாங்க. இந்த கீழே தான் அல்லாஹ் இந்த ஆயத்தை சிலந்தியை சொல்லிவிட்டு பேசுவான். ஒமா யாக்கிலுஹா இல்லல் ஆலிமூன் தில்கல் அம்சாலு நத்ரிபுஹா லின்னாஸ். இந்த உதாரணங்களை மக்களுக்கு சொல்லுகிறோம், அறிவுள்ளவர்கள், அறிஞர்களை தவிர மற்றவர்கள் இதை புரிய முடியாது என்று சொல்லுகிறான். சிலந்தியை குறித்து குர்ஆன் பேசுகிற சிலந்தி இன்றைக்கு வரையும் நீடித்த ஆய்வுக்கு போய்கொண்டே இருக்கிறது. எல்லா இன்ஜினியர்ஸ், சிவில் இன்ஜினியர்ஸ் அத்தனை பேரும் உலகத்தில் ஆச்சரியப்படுகிற, அவர்களால் ஜீரணித்து கொள்ள முடியாத அம்சம் என்னன்னா, சிலந்தியினுடைய அந்த வலை, அந்த கூடு.
அது பின்ற பின்னல். ஆண் சிலந்தி கூடு கட்டாது, பெண் சிலந்தி தான் கூடு கட்டும். அல்லமா சுயூத்தி ரஹ்மஹுல்லா இத்துகானிலே இத்தகதத் பைத்தா என்று முஅன்னதின் வாக்கியத்தை சுட்டி காட்டி ஒரு பெண் சிலந்தி கூடு கட்டுவதை அல்லாஹ் சொல்லுகிறான். இத்தகத பைத்தன் என்று பேசவில்லை, ஆண் சிலந்தி கூடு கட்டாது என்று எழுதுவார்கள். பெண் சிலந்தி தான் கட்டும். அந்த அமைப்பு இருக்கா இல்லையா? இப்போ நவீனமாய் கட்டப்பட்ட ஜித்தா ஏர்போர்ட் அந்த சிலந்தியினுடைய அந்த கூட்டை வைத்து மாடலாக அமைக்கப்பட்டது. எவ்வளவு பிரம்மாண்டமான வேலைப்பாடு தெரியுமா அது? உலகம் ஆச்சரியப்பட்டு போகிற. அல்லாஹ் குர்ஆனில எதையெல்லாம் உதாரணமாக சொல்லுகிறானோ அது எல்லாமே ஆக வியப்பானவை. பெண்களுக்கு அசுத்தம் ஏற்படுவது போல் சிலந்தியின் வயிற்றில இருந்து வெளிப்படுகிற ஒரு விதமான நீர் அல்லது பசை அல்லது ஒரு பிசின் போன்ற ஒன்று, அதை வைத்துத்தான் கூடு கட்டும். கூடு கட்டுறதுக்கு காக்கா குருவி மாதிரி எங்க சொல்லி எடுத்து வந்தெல்லாம் வைக்க முடியாது. தனது வயிற்றில் உருவாகிற ஒரு பசையை எடுத்து அதிலேயே அழகாக வடிவமைத்து அதுல ஃப்ளோர்கள் மாதிரி அமைச்சு அதுல அந்த வடிவங்களை எல்லாம், அதாவது தேர்ந்த ஆர்கிடெக்டுகள் எல்லாம் தோற்று போக வேண்டும். ரப்பு சிலந்திக்குள்ளே அவ்வளவை வைத்திருக்கிறான். இன்னொன்று தெரியுமா? உள்ளதை கொண்டு போதுமாக்குகிற அற்புதமான பிராணி சிலந்தி, பூச்சி. கனாஅத்துக்கு அரபுகள் உதாரணமாக சொல்லுவார்கள். அரபு கவிதைகளின் வழி நெடுகிலும் கனாஅத் என்கிற போதும் என்ற மனப்பான்மை, அந்த பெருந்தன்மைக்கு சிலந்திதான் உதாரணம். பேராசைக்கு ஈயி உதாரணம். எல்லா பக்கமும் உட்காந்துரும், அத்தனை இடத்துலையும். அப்போ எல்லா கிடைத்ததை எல்லாம் சுருட்டி கொள்ளுகிற ஈய்க்கு அரபு மக்கள் அஹரஸ் என்று பெயர் வைப்பார்கள், பேராசைக்காரன். உள்ளதை கொண்டு போதுமாக்குகிற சிலந்திக்கு அக்னா என்று பெயர் வைப்பார்கள். மார்க்க அறிஞர்கள் எழுதுவார்கள், சுபஹானமன் சுபஹானமன் ஜஅலல் அஹரஸ தஆமல் லில் அக்னாஇ. அதாவது பேராசை பிடித்த ஈயை போதும் என்கிற மனப்பான்மை உள்ள இந்த சிலந்திக்கு உணவாக கொடுத்த இறைவன் பரிசுத்தமானவன். யார் யாருக்கு கொடுக்கிறா? போதும் என்ற மனம் உள்ள சிலந்திக்கு வேண்டும் வேண்டும் என்ற மனப்பான்மை உடைய ஈயை உணவாக கொடுத்த அந்த ரப்புல் ஆலமீன் சுப்ஹானல்லாஹ் என்று சொல்லுவார்கள். எல்லாம் வல்ல இறைவன் அந்த சிலந்தியினுடைய கூட்டை ஆக பலவீனமான வீடு என்றான். நான் துவக்கத்தில் பயான்ல சொன்னேன்ல, இந்த விக்கிரகங்களுக்கு அல்லாஹ் சொல்ற உதாரணம் ஆக பலவீனமான உதாரணம். பெரிய எதிரிகள் பெருமானாரை துரத்தி வந்த போது இந்த பலவீனமான சிலந்தி தானே அந்த குகையின் வாசலில கூடு கட்டியது. வன்னுல் ஹமாம வதன்னு அன்கபூத அலா கைரில் பரியத்தி லம் தன்சுஜு வலம் தஹுமி. அவர்கள் என்ன நினைத்தார்கள்? சிலந்தி இங்கே கூடு கட்டி இருக்கிறது, எனவே அவர் உள்ளே இருக்க வாய்ப்பில்லை. புறா இங்கே முட்டை போட்டு இருக்கிறது, அவர் உள்ளே இருக்க வாய்ப்பில்லை. உள்ளே இருந்திருந்தால் லம் தன்சுஜு வலம் தஹும், கூடும் கட்டி இருக்காது, அதே போல முட்டையும் போட்டு இருக்காது. ஒரு சின்ன இந்த பலவீனமான கூடுன்னு அல்லாவே சொல்றான். அவுகனல் புயூத்தில பைத்துல் அன்கபூத், பலவீனமான கூட்டை வைத்து ஆக பலசாலிகளான விரோதிகளை துரத்தி அடித்தான் என்பதை விட அகில உலகத்தின் ஆக பெரிய தலைவரை அல்லாஹ் இந்த சின்ன ஒரு வலையை வைத்து காப்பாற்றி விட்டான் என்பதும் இங்கே கவனிக்கப்பட வேண்டும். குர்ஆனுடைய உதாரணங்களை எடுத்து ஒவ்வொன்றாய் விரித்து பார்த்தால் சிலதெல்லாம் பிராக்டிக்கலா இருக்கும். குர்ஆனுடைய உதாரணம், وَإِنْ يَسْلُبْهُمُ الذُّبَابُ شَيْئًا لَا يَسْتَنْقِذُوهُ مِنْهُ ضَعُفَ الطَّالِبُ وَالْمَطْلُوبُ. கடவுளுக்கு படைப்பெல்லாம் செஞ்சு வச்சிருப்பாங்கல்ல, பழம் அது இது எல்லாம், அதுக்கு என்ன பேர்? பஞ்சாமிர்தம் முன்னாடி வச்சிருப்பாங்கல்ல. அந்த பஞ்சாமிர்தத்தில் போய் ஈ உக்காந்து என்னத்தையாவது கொஞ்சத்தை எடுத்துச்சுன்னா இந்த விக்கிரகங்களால் அந்த ஈயிடமிருந்து அந்த கொஞ்சம் பஞ்சாமிர்தத்தை கூட திரும்ப வாங்க முடியாது.
அதுக்கு கூட இவைகள் தகுதி இல்லை. என்ன வார்த்தை, அல்லாஹ்வுடைய வார்த்தை. பஞ்சாமிர்தத்தில் மீறி போனா ஈ உட்காந்து எந்திரிச்சு வந்தா எவ்வளவு எடுத்துரும்? 50 கிராம் 100 கிராமா எடுக்க முடியும்? சின்ன நரம்பில ஒட்டி கொண்டிருக்கிற ஒரு துகள், அந்த துகளை திரும்ப பெறுவதற்கு கூட இவர்கள் வணங்குகிற விக்கிரகங்களுக்கு சக்தி இல்லை என்று சொல்லி வணங்குபவன் வணங்கப்படுபவன் 2 பேரும் பலவீனமானவர்கள் என்ற குர்ஆனுடைய வசனத்திற்குள் ஒளிந்து கிடக்கிற ஈயை காட்டி உதாரணப்படுத்தி அல்லாஹ் சொல்லுகிறானே, ஆழ்ந்து யோசிக்கத்தக்கது. அன்பிற்குரியவர்களே, குர்ஆனுடைய முதல் ஜுசுவில் இருந்து 30வது ஜுசு வரை என்னென்ன உதாரணங்களை எல்லாம் அல்லாஹ் பேசுகிறானோ அதையெல்லாம் எடுத்து அறிவியல் ரீதியாய் ஆன்மீக ரீதியாய் நாம் ஆய்வு செய்தால் எக்கச்சக்கமான செய்திகள் கிடைக்கும். அந்த அளவுக்கு அழகான உவமானங்களை திருக்குர்ஆன் தன்னகத்திற்குள்ளே வைக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை ஒட்டி தழுவி ஏராளமான உதாரணங்களை அவர்களும் பேசியிருக்கிறார்கள். நான் விரைந்து முடிவுக்கு வருவேன், கடிகாரத்தை பார்க்க வேணாம், இன்ஷா அல்லாஹ் முடிச்சிடுறேன். ஹஜரத் என்கிட்ட ஒரு டைம் சொல்லிட்டாங்க, அந்த டைமில் முடிச்சிடலாம் இன்ஷா அல்லாஹ். தத்துவங்களை ஆரம்பத்தில் சொன்னது போல் ஒரு உதாரணத்தோடு தத்துவத்தை சொன்னால் ரொம்ப சீக்கிரமாக போய் உக்காந்துடும். தத்துவத்தை மட்டும் உதாரணமே இல்லாமல் சொல்லணும்னு முடிவெடுத்து இறங்கினோம்னா பல்வேறு தத்துவங்கள் பைத்தியக்காரர்களை உருவாக்கிவிடும். இந்த பேராசிரியர் அறிவொளின்னு ஒரு ஆள் இருந்தார், தத்துவம் குறித்த பேராசிரியர். அவர் தான் சொல்றார், தத்துவத்தால் பைத்தியக்காரனானவர்கள் நிறைய பேர். காரணம், அதை எப்படி உதாரணப்படுத்தணுமோ அப்படி உதாரணப்படுத்தலை. ஒரு உதாரணம் எழுதுவார். அவர் எழுதுகிற ஒரு வார்த்தை தான், ஒரு மாதிரி எல்லாம் ஒரு மாதிரி தான், ஒரே மாதிரி இல்லை. 3 மணி ஆச்சு, இவர் ஒரு மாதிரி ஆயிட்டார் போல தெரியும். இல்லை, அவர் எழுதுகிற தத்துவம் ஒன்று தான் நான் சொல்கிறேன். ஒரு மாதிரி எல்லாம் ஒரு மாதிரி தான், ஒரே மாதிரி இல்லை. விளங்குதான்னு கேட்டிருக்கார் மாணவர்கள்ட்ட. அவன் திரும்ப சொல்லிட்டான், நீங்கள் ஒரு மாதிரியாக இருக்கிறீங்க, இதுவரையும் நல்ல மாதிரி இருந்த மாதிரி இருந்துச்சு, இப்போ வேற மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது. அப்போ அவர் விளக்குனாரு, யாரோ ஒருத்தன் பைத்தியகார ஆஸ்பத்திரிக்கு ஒருத்தன் பார்க்க போனானா, உள்ளுக்குள்ளே போயிருக்கான், எல்லா பைத்தியத்தையும் பார்க்கணும்னு. ஒரு 2-3 ரூம் போன உடனே ஒரு பைத்தியம் உட்காந்துருக்குது, முடியவெல்லாம் பிச்சுக்கிட்டு சட்டையெல்லாம் கிழிச்சுக்கிட்டு லைலா லைலான்னு சத்தம் போடிச்சான். நர்ஸிட்ட கேட்டான், நான் என்னன்னா, அந்த லைலான்னு பிள்ளைய ஏதோ லவ் பண்ணியிருப்பார் போல தெரியுது, ஃபெயிலியர் ஆயிடுச்சு, இப்படி ஆயிட்டார். சரி வா, 4வது ரூமா 5வது ரூமு, இப்படி ஒவ்வொரு பைத்தியமாக பார்த்துட்டு போனால் அங்கே 20வது ரூம்லேயும் ஒருத்தன் இதே மாதிரி முடியெல்லாம் பிச்சுக்கிறான், சட்டையெல்லாம் பிச்சுக்கிறான். நர்ஸு கேட்டுச்சான், தெரியுதான்னு. தெரியுது. என்ன தெரியுது? இந்த ஒரே பிள்ளைய 2 பேரும் ஏதோ பண்ணியிருக்கானுங்க, அவனும் பைத்தியம் ஆயிட்டான், இவனும் பைத்தியம் ஆயிட்டான். அந்த அம்மா நர்ஸு சொல்லிச்சு, இல்லை, அவன் காதலிச்சு பைத்தியமானா, இவன் கல்யாணம் பண்ணி பைத்தியமானான். இப்போ அறிவொளி சொல்றாரு, ஒரு மாதிரி எல்லாம் ஒரு மாதிரி தானே ஒழிய ஒரே மாதிரியா இல்லை. ஒரு மாதிரி எல்லாம் ஒரு மாதிரி தானே ஒழிய ஒரே மாதிரி இல்லை. இந்த உதாரணம் சொல்லலைன்னா நாம ஒரு மாதிரி ஆயிடுவோம். இது சொன்ன பிறகுதான் ஏதாவது கொஞ்சம் விளங்க முடியுது இல்லையா? தத்துவங்களை பொறுத்தவரை நீங்கள் உதாரணம் சொன்னால் மட்டும்தான் அவன் ஞானியாகுவான். தத்துவத்திற்கு உதாரணம் தரவில்லை என்றால் பைத்தியமாகி விடுவான். அதைத்தான் நான் துவக்கத்திலே சொன்னது போல் அல்லமா சயூத்தி ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவார்கள், ஒரு மஅகூலை மஹ்சூஸாக ஆக்க வேண்டும் என்றால், அறிவால் விளங்கப்பட்டிருக்கிற விஷயம் நேரடியாக உங்களுக்கு கண்ணுக்கு ஏற்றபடி வர வேண்டும் என்றால், உங்களால் உணரப்பட வேண்டும் என்றால் சிறந்த உதாரணங்கள் தேவை. திருக்குர்ஆன் அப்படிப்பட்ட உதாரணங்களை உள்ளுக்குள்ளே வைத்திருக்கிற பொக்கிஷம். நிறைய உதாரணங்கள், 45 உதாரணங்களையும் எடுத்து வகைப்படுத்திய தொகுத்து தந்திருக்கிற நூல்கள் எல்லாம் உண்டு. அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திப்போம், எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா
வாழும் காலமெல்லாம் திருக்குரான் சொல்லுகிற ஹலாலை பேணி ஹராமை தவிர்ந்து உறுதியானவைகளை நம்பி சந்தேகத்திற்கிடமானவைகளை தவிர்த்து அதிலே கூறப்பட்டிருக்கிற ஓமானங்கள் உதாரணங்களின் மூலம் படிப்பினை பெறுகிற நன்மக்களாய் அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக என்று அல்லாஹ்விடத்தில் துவா செய்து நல்ல வாய்ப்புக்காக மாவட்ட ஜமாத்துல் உலமாவுக்கும் வடபழனி மஸ்ஜித் ஹக்கானியினுடைய நிர்வாகத்திற்கும் நன்றி சொல்லி முடிக்கிறேன். ஜஸாக்கும் அல்லாஹு கைரல் ஜஸா வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.